வணக்கம், நமஸ்தே. நான் மாஸ்டர் நக்ஷத்ரா. இன்றைய டேரட் கார்ட் வேதிக் டேரட் நியூமராலஜி ரீடிங்கில் நம்ம நெருப்பு ராசிக்கு பார்ப்போம். நெருப்பு ராசிக்கு ஜூலை மந்த் உங்களோட ஹெல்த்து, பண ரீதியில், பொருளாதார ரீதியில், வெல்த், பார்ட்னர்ஷிப்ஸ், வேலை, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக லக்கி கலர், லக்கி நம்பர், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா இது ஜஸ்ட் ஜெனரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். யூ கேன் சப்போர்ட் இட். அப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா தட் மீன்ஸ் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் டிவைன் கைடன்ஸ், யூனிவர்ஸோட கைடன்ஸ் தோணுச்சுன்னா நீங்கள் பர்சனல் வேதிக் டேரட் ரீடிங் என் மூலியமாக நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணும்போது 1 week in advance தயவு செஞ்சு புக் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அப்பாயின்மெண்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன். பிகாஸ் there's எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹீலிங் சர்வீசஸ்னால டேரட் ரீடிங் நீங்கள் 2 weeks in advance புக் பண்ணணும் டியூ டு ஹை congestion ஆஃப் clients அண்ட் டைம் constraints. ஸோ வாங்க மெசேஜ்குள்ளே பார்க்கலாம். God is your source அப்படின்னா உங்களுக்கு நிறைய பயம், ஃபியர் ஆஃப் வெல்த் இருக்கலாம், இல்லை ஃபியர் ஆஃப் நம்மளுக்குன்னு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையே, இவ்வளோ நாள் நீங்கள் ஒருத்தவங்களோட சப்போர்ட்டில் வாழ்ந்துருக்கலாம். அப்புறம் திடீர்னு நீங்கள் தனியாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வாய்ப்புகளில் இருக்கலாம் இப்போதைக்கு. பட் எவ்ரிதிங் உங்களுக்கு வேண்டிய தேவைகள் காட் உங்களுக்காக சப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்காக, அந்த சார்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் உங்களுக்காக சப்ளை கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு ஹேவ் ஃபேத் டு ரிசீவ். தேர் இஸ் நோ லேக், தேர் இஸ் நோ லிமிட்டேஷன். அதிகமாக கொடுக்க கிடையாது, குறைவாகவும் கொடுக்க கிடையாது. உங்களுக்கு எது உங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்களோட வேலையிலையோ சரி உங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வரும். நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனத்தில் இல்லை கொஞ்சம் ப்ரொடெக்ஷன், ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணலாம் உங்கள் ஃபைனான்சஸை. உங்களுக்கு நிறையா செலவுகள் இருக்கலாம், இந்த கமிட்மெண்ட் இருக்கலாம். இது இருக்கிறனால நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு நிறையா விதத்தில் நீங்கள் யோசிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ணும் போது உங்களுக்கு அதிகமான செலவுகள் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்களே உங்கள் செல்ஃபை லிமிட் பண்ணிக்கிறீங்க. உங்களை செல்ஃபை உங்களுக்கு லேக் அப்படின்னு ஒரு எனர்ஜியில் நீங்கள் வைப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு லேக், எனக்கு பத்தலை, எனக்கு இந்த வருமானம் பத்தலைன்னு சொல்லும்போது பத்தாம தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்காக லக்கி கலர் நீங்கள் லக்கி பீச் கலர், பேஜ் கலர், பெஸ்டல் கலர்ஸ் நீங்கள் போடலாம். ஆரஞ்ச் கால்சைட் நீங்கள் கிறிஸ்டல் பயன்படுத்திட்டு வரலாம். கிளியர் குவார்ட்ஸ் பயன்படுத்திட்டு வரலாம். நிறையா ஆரஞ்ச் பழத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு டேஞ்சரின் வாசம் இந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் காம் பண்ணும். அதே சமயத்தில் ஒயிட் பியூரிட்டி, ஓகே, நிறையா ஒயிட் பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களோட மைண்ட், ஸ்பிரிட், சோலுக்கு ரொம்பவே நன்மைகள் கொடுக்கும். உங்களோட வேலை ரீதியில் உங்களுக்கு சிட்ரின், ஆரஞ்ச் கால்சைட், அப்புறம் ஆரஞ்ச் எக்கேட் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி மஞ்சள் புஷ்பராகம், எல்லோ சஃபாயை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். உங்கள் வேலை விஷயத்தில் சீக்கிரமாகவே வேலை உயர்வு கொடுக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அநேகமாக மித்தவங்களை பார்த்து ஒரு பொறாமத்தன்மை இருக்கும். எப்படி அவங்களால முடியுது, நம்மளால முடியலையே. அவங்களுக்கு மேபி ஒரு நல்ல டைமிங் இருக்கலாம், உங்களுக்கு டைமிங் கண்டிப்பாக வரும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. உங்களோட டைமிங்க்கு நீங்கள் எந்தெந்த வேலை நீங்கள் கரெக்டாக செய்யணுமோ உங்கள் மேலே நம்பிக்கை செலுத்துங்க. அந்த ஃபோக்கஸ் உங்கள் மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர லெவலுக்கு நீங்கள் போக முடியும். உங்கள் ஃபோக்கஸ் இப்போ மித்தவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் பிரபஞ்ச நீதி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். லெட் அதர் பீப்புள் சக்ஸஸ் இன்ஸ்பயர் ராதர் தென் ஃப்ரஸ்ட்ரேட் யூ. அவங்களோட சக்ஸஸ் உங்களை இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கக்கூடாது. உதாரணம், நீங்கள் புறம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளில் இருந்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உயர லெவலுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவ் சர்க்கிள் ஆஃப் எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷனில் இருக்கீங்க. ஸோ பிரபஞ்சம் உங்களோட சக்ஸஸ் டிலே ஆக வைக்கும். இஃப் தே கேன் ஹேவ் இட், ஸோ கேன் யூ. இப்போ அவங்களால முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும்னு பிரபஞ்சம் சொல்லுது. சில விஷயங்கள் உங்களை டவுட் பண்ணி வைக்கிறது உங்களோட ஃபியர்ஸ், உங்களோட செல்ஃப் டவுட், உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ்.
ஓகே, அநேகமாக நீங்கள் ஒயிட் ஃபெதர்ஸ் பார்க்கலாம், பீஜன்ஸ் பார்க்கலாம், கப்பல் பீஜன்ஸ் பார்க்கலாம், டர்வ் பார்க்கலாம். நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் ஹெல்த் ரீதியில். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. உங்கள் வேலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் டேக் பிரேக் கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் செல்ஃபை நீங்கள் வந்து ரிவார்ட் பண்ணணும். தயவு செஞ்சு உங்கள் செல்ஃபை ரிவார்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரையாரிட்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க. எது நடந்துருச்சோ அதை பற்றி நீங்கள் பேச வேணாம். ஏன்னா அது பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு. அந்த வைப்ரேஷன் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வர வேணாம். அது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதே வைப்ரேஷன் தான் உங்களோட கரண்ட் ரியாலிட்டியில் அதிகரிக்கும். ஸோ அதனால உங்களோட பேச்சுகள், உங்களோட ஆஃபர்மேஷன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த் டயட் ரீதியில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான் மெசேஜ். ஏரிஸ், லியோ, செகிட்டேரியஸ், stay open to receive. God bless.